தவள தன் வாயால் கெடும் அப்படிங்கிற பழமொழிய நெறைய பேர் கேட்டிருப்பீங்க. அதே மாரி தான் இந்த படத்துலயும் ஹீரோ தனக்கு தானே ஒரு ஆப்ப வச்சுக்கிட்டு அப்புறம் கஷ்டப்படுறாரு. அப்படி ஹீரோ என்னதான் பண்ணாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு நம்ம WWE பட்டி ஸ்டார் அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்க தி கில்லர்ஸ் கேம் அப்படிங்கிற படத்த பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹீரோ பட்டி ஸ்டார் ஒரு அசாசின், அதாவது ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் மாரி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கான சீக்ரெட் சொசைட்டி இருக்கும். அதுல யார கொல்லணும் அப்படிங்கிற டீடைல குடுப்பாங்க. இவங்க போய் கொன்னுட்டு வருவாங்க. இப்படி அசாசினா வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு ஹீரோயின பார்த்ததும் லவ் வருது. 2 பேருமே லவ் பண்றாங்க. நல்லா தான் போகுது. திடீர்னு ஹீரோக்கு அடிக்கடி தலைவலிக்கும். அதனால மயக்கமும் வரும். எதனால இப்படி மயக்கம் வருது அப்படின்னு ஹாஸ்பிடல்ல செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்பதான் ஹீரோவுக்கு பிரெயின்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதனால 3 மாசத்துல சாக போறீங்க அப்படின்னு டாக்டர் ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஹாஸ்பிடல் பெட்ல படுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போகுறதுல எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பெரிய முடிவை எடுக்கிறாரு. தன்னையே கொல்ல சொல்லி ஹீரோ அசாசின்ஸ்க்கு ஒரு கான்ட்ராக்ட குடுக்குறாரு. தன்னைத்தானே கொல்ல சொல்லி கான்ட்ராக்ட பேசி முடிச்சுட்டு வர அப்பதான் ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் ஃபோன் பண்றாரு. உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நீங்க நிறைய நாள் உயிர் வாழ போறீங்க. உங்களுடைய ரிப்போர்ட் மாறி போயிருச்சு. எங்கள மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி என்ன நானே கான்ட்ராக்ட் கொடுத்து கொல்ல சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கிறேனே அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்ண அதுக்கப்புறம் வரிசையா ஹீரோவை கொலை பண்ண நிறைய கான்ட்ராக்ட் கில்லர்ஸும் அசாசின்ஸும் வராங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் என்ன? ஹீரோ அந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் கிட்ட இருந்தும் அசாசின்ஸ் கிட்ட இருந்தும் உயிரோட தப்பிச்சாரா? மறுபடியும் தன்னோட காதலியோட சேர்ந்து நிம்மதியா வாழ்ந்தாரா அப்படிங்கறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. படத்தோட ஸ்டோரி ரொம்பவே சூப்பராகவும் வித்தியாசமாவும் இருக்கு. படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ரொம்பவே சூப்பரா போகுது. ஹீரோவுக்கான அந்த லவ் போர்ஷன்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அது கூடவே ஆக்ஷனும் வருது. அந்த சீனும் பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு. வழக்கமான படம் மாதிரி கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஜான்விக் ஸ்டைல்ல அப்படியே ரொம்பவே சூப்பரா கொண்டுட்டு போயிட்டாங்க படத்தை. லவ், ஃபைட், ஆக்ஷன் அப்படின்னு ரொம்பவே சூப்பரா படத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. டோட்டலா சொல்லணும்னா ஒரு தரமான ஆக்ஷன் படம். நீங்க ஒரு ஆக்ஷன் மூவி லவர் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த படம் இப்ப தமிழ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல ஆக்ஷன் படம். கண்டிப்பா மிஸ் பண்ணிராதீங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சில சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.